தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி பஞ்சப்பூரில் இருதரப்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தடியடி நடத்தி போலீசார் அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஒரு தரப்பைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சியில் இருதரப்பு ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமஸிடம் கேட்டு பெறலாம். தாமஸ், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்து 2 மாதமாக செயல்பட துவங்கியிருக்கு. இந்த புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது ஆட்டோக்களை நிறுத்தி அவர்கள் வந்து இயக்குவதற்காக தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர், அமைச்சர் மற்றும் அனைவரிடமும் மனு கொடுத்தாங்க. முன்னதாக ஒரு பக்கம் உள்ள தொழிற்சங்கத்திற்கும் பின்பக்கம் மற்ற 2 தொழிற்சங்கங்களுக்கும் ஆட்டோக்களை நிறுத்தி அவர்கள் பயணிகளை ஏற்றி இறக்கி விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த 2 தொழிற்சங்கங்களுக்கு இடையே பின்புறம் பேருந்துகள் வரக்கூடிய பகுதியில் நேற்று இரவு தொழிற்சங்கங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதில் 4 பேர் காயமடைந்து அவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றாங்க. இதில் ஒரு சங்கத்தை சேர்ந்தவர் அவர்கள் காயமடைந்தவர்களை பார்க்க போகும் பொழுது மற்ற சங்கத்தில் உள்ளவர்கள் அடியாட்களை வைத்து அடித்து அவரை ஓட விரட்டி அவரையும் அருவாளால் வெட்டியுள்ளனர். இந்த சம்பவம் தெரிந்து காவல்துறையினர் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முற்பட்டனர். இது ஒருபுறம் இருக்க, ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் மறுபுறம் பஞ்சப்பூர் அருகே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கிராமத்தில் உள்ள மற்றவர்களை கேட்பதற்கு அவர்கள் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை ஒன்று கூடினாங்க. அங்கே திடீரென அவங்க மறியலில் ஈடுபட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலையில மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நேற்று திருச்சியில காவிரி ஆற்றில் விநாயகர் விசர்ஜனம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கே பணியில் அமர்த்தியிருந்தாங்க. இதனால் மாநகரில் உள்ள காவலர்கள் அனைவருமே அங்கு பணியில் இருந்தாங்க. இந்நிலையில் இந்த மறியல் நடைபெற்றவுடன் உடனடியாக இதனை மாநகர காவல் ஆணையர் காமினி அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. காவல் ஆணையர் காமினி மற்றும் துணை ஆணையர் ஈஸ்வரன் உள்ளிட்ட போலீசார் உதவி ஆணையர்கள் அனைவரும் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள பகுதிக்கு உடனடியாக அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு நேரடியாக இறங்கி அவர்களை தடியடி நடத்தினாங்க. மாநகர காவல் ஆணையர் காமினியும் நேரடியாக அவர்கள் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைச்சாங்க. பின்னர் ஆங்காங்கே அந்த ஆட்டோ ஓட்டுநர் தெரித்து ஓடினாங்க. இதில் மிக முக்கியமாக ஆட்டோ ஓட்டுநர் சங்க செயலாளரை பிடித்து இப்ப தற்பொழுது காவல்துறை வைத்திருக்காங்க. ஒரு தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தற்பொழுது அந்த செயலாளர் அவர் விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் என்பது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சார்லஸ்.